கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். நெஞ்சும் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம். முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். வாரந்தோறும் தவறாமல் நமது நிகழ்ச்சியை காணும் உங்களை மீண்டும் சந்திப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. நம் இந்திய சமூக நிகழ்வுகளை உங்களிடம் கொண்டு சேர்ப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். நான் சுகந்தி. I'm Malini. We are delighted to reconnect with all of you on yet another episode of Talam Indian Beat. As always, we are back with community updates that are certain to keep you engaged for the next 30 minutes. சிங்கப்பூரின் இந்திய சமுதாய குழுக்கள் ஏற்பாடு செய்யும் ஒவ்வொரு நிகழ்வும் மொழி, கலாச்சாரம், வரலாறு, பாரம்பரியம், கலைகள் போன்றவற்றின் மீது உள்ள ஆர்வத்தின் வெளிப்பாடாகும். இது நம் நேயர்களிலும் இளைய தலைமுறையினரிலும் விதைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். It is our prime responsibility to ensure that the younger generation is exposed to the many facets of culture, be it the language, arts, music, or even food. In a small and accessible country like Singapore, it is easier to form communities that feel close to heart. Today, we bring to you 3 such stories that are rich in heritage and connectedness. Here's a preview of everything you're in for. தமிழ் தற்காப்பு கலைப்பட்டறை சிலம்பாட்டம். A milestone celebration for the Marwari community. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான ஒரு தமிழ் பயிலரங்கு. கலாச்சாரம் என்ற ஒரு சொல்லில் பல அம்சங்கள் அடங்கியுள்ளன. அதில் கலை ஒரு முக்கிய அங்கமாக விளங்குகிறது. கலைகள் 64 என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவை அனைத்திலும் தேர்ச்சி பெற்ற ஒருவரால் பிறர் தயவின்றி தன்னைத்தானே பார்த்து கொண்டு சமூக நலனிற்கும் பங்காற்ற முடியும் என்று கூறப்படுகிறது. எனினும் இந்த கலைப்பட்டியல் 64ஓடு நின்று விடுவதில்லை. போர்க்கலை, ஜோடித கலை, சிற்பக்கலை என இன்னும் பல வகைகள் உள்ளன. This evening's first segment focuses on one such niche category, martial arts. Well, Sugandhi, I've heard you have some experience in Indian martial arts. Is that right? ஆமா மாலினி, எனக்கு களரி பயத்தில் சிறிது அனுபவம் உண்டு. How nice. Martial arts have been a part of Indian culture for centuries, and they have been taught and practiced ever since. In many families, these art forms are treasured as generational wealth and are customarily passed on to the younger ones. Each region in India is home to a particular type of martial art. Silambam is a popular stick-based martial art form that originated in Tamil Nadu. As the case with every other Indian art form, Silambam too traveled the distance from India to Singapore, spreading its roots across the Malayan Peninsula. For decades now, dedicated learners spend their time on mastering this skill. சிங்கப்பூரில் தற்போது களரி அகாடமி என்ற அமைப்பு சிலம்பாட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது. பெயருக்கு ஏற்றாற்போர் இந்தியாவின் கேரள மாநிலத்தில் உருவான களரி பயட்டு என்ற தற்காப்பு கலையும் இங்கு கற்றுத்தரப்படுகிறது. இவ்விரண்டையும் தவிர அடிமுறை என்ற மற்றொரு தமிழ் தற்காப்பு கலையும் இங்கு பயிற்றுவிக்கப்படுகிறது. At present, the Kalari Academy is in the forefront of promoting Silambatam in Singapore. Among their many efforts to popularize these traditional art forms, a recent workshop as part of the Singapore Heritage Fest 2025 saw a good number of newcomers giving it a try. Join us as we virtually visit the workshop. இந்த தற்காப்பு கலையில் பயன்படுத்தப்படும் நீளமான தடிக்கு சிலம்பம் என்று பெயர். பண்டைய காலத்தினர் காட்டு மிருகங்களிடமிருந்து தங்களை காத்துக்கொள்ள சிலம்பத்தை பயன்படுத்தினார்கள். பிற்பாடு கிராமிய வாழ்வு முறையில் இது ஒரு வீர விளையாட்டாக அணுகப்பட்டு சிலம்பாட்டம் என்ற பெயரையும் பெற்றது. தற்போது நகர வாழ்க்கை முறையில் சிலம்பாட்டம் ஒரு பாரம்பரிய தமிழ் கலையாக உலகெங்கும் கற்றுத்தரப்படுகிறது. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பட்டியலை நம்ம நடத்தியிருக்கோம். ஹெரிட்டேஜ் போர்டுக்கு ஹெரிட்டேஜ் ஃபெஸ்ட்க்கு நம்ம நடத்தியிருக்கோம். அப்போ வரவேற்பு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த வருஷமும் நம்ம நடத்துகிறோம். 2 வாரத்துக்கு நம்ம நடத்தினோம். ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு இந்த ரெஸ்பான்ஸ். அதனால் இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரா பட்டியலை நம்ம நடத்துகிறோம். இன்றைக்கி எல்லாமே மாணவிகள் தான். பாலினம், வயது, மொழி, இனம் என்று எந்த வேறுபாடுமின்றி அனைவரும் கற்கக்கூடிய ஒரு கலையாக சிலம்பாட்டம் விளங்குகிறது. தமிழர்கள் மட்டுமின்றி பிற மொழி பேசுபவர்கள் மத்தியிலும் இந்த கலையை பரப்ப வேண்டும் என்று இந்த அமைப்பு முனைகிறது. புதிய பங்கேற்பாளர்களும் இந்த முயற்சிக்கு உறுதுணையாய் நிற்கின்றனர்.
இது போன்ற வகுப்புகளுக்கு நான் கண்டிப்பாக என்னோட பிற மொழி பேசும் நண்பர்களை அழைத்து செல்வேன். ஏன்னா சில நேரங்களில் நம்ம இந்தியர்களாக இருந்து நம்மளுக்கே இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்குது, நம்மளுடைய கலாச்சாரத்தை பற்றி அதிகமாக தெரியறதில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்போது கண்டிப்பாக மற்றவர்களையும் அழைச்சிட்டு போவேன். ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னே தெரியாது. ஸோ நான் என்னால் அது அவங்களுக்கு அறிமுகமாகுதுன்னா அதில் இருக்க கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது. நவீனத்துவம் வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் பாரம்பரிய தற்காப்பு கலைகளின் அவசியம் என்ன? இவற்றை கற்பதால் என்ன ஆதாயம்? நடைமுறை வாழ்க்கையில் இந்த கலைக்கு என்ன உபயோகம் இருக்கிறது என்று பல கேள்விகள் நம்முள் எழும்பக்கூடும். ஆனால் அது போன்ற சந்தேகங்களை அப்புறப்படுத்திவிட்டு கற்றுக்கொண்டுதான் பார்ப்போமே என்ற எண்ணத்துடன் பலர் இந்த கலையை அணுகினார்கள். வெவ்வேறு விதங்களில் பயனடையவும் செய்தார்கள். எனக்கு பர்சனலாக சிலம்பம்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ நான் ஜாயின் பண்ணதில் நான் பர்சனலாக நிறைய பெனிஃபிட்ஸ் அனுபவிச்சிருக்கேன். அண்ட் எஸ்பெஷலி அது ஒரு கலை மட்டும் இல்லாமல் இட் ஃபோக்கஸஸ் ஆன் அவர் மொபிலிட்டி, ஸ்ட்ரெங்க் அண்ட் ஃபோக்கஸ். ஸோ இது என்னோட நடைமுறை வாழ்க்கையில் நிறையா எனக்கு உதவி இருக்குது. ஸோ இந்த பலன் நிறைய பேருக்கு சேரணும்னு நான் ஆசைப்பட்றேன். எல்லாருக்கும் அவங்களுடைய கலையை கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கும். நமக்கு இங்கே அவ்வளோ வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. நம்ம மற்ற இப்போ சீனவங்களுடைய தற்காப்பு கலையை தெரிஞ்சுக்கிறோம், கொரிய தற்காப்பு கலையை தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் நம்மளுடைய தற்காப்பு கலையை தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆர்வம் இருந்தது. அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதனால் இங்கே வந்தேன். என்னோடய மகளுக்கும் அறிமுகப்படுத்தணும், அவங்களுக்கும் இதில் ஏதாவது ஆசிரியக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு இங்கே வந்தேன். இங்கே வந்ததுனால எனக்கு ஒரு நல்ல அறிமுகம் கிடைச்சிது. என்னென்ன பயிற்சி கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். களரி அகாடமி 2015 துவங்கப்பட்டது. இந்த அமைப்பு தற்போது சிலம்பாட்டம், களரி பயட்டு மற்றும் அடிமுறை எனும் தற்காப்பு கலைகளை சிங்கப்பூரர்களிடையே பரப்பும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. முக்கியமாக இந்த 10 ஆண்டு காலத்தில் பல நூறு மாணவர்கள் இக்கலைகளை இவர்களிடமிருந்து கற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கலரி அகாடமி இப்போ 10 வருஷம் ஆகிட்டு. இந்த வருஷம் தான் நம்மளோட 10th anniversary. அதுக்காக நாங்கள் நிறையா ஷோஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் செய்ய போகிறோம். இந்த கலை என்னோடய ப்ரௌடஸ்ட் மூமெண்ட் என்னன்னா, இது வரைக்கும் இந்த 10 வருஷத்தில் நம்ம ஒரு அட்லீஸ்ட் 600 பேருக்கு இந்த கலையை கற்றுருக்கோம். ஸோ வெளியூர் நாட்டுக்காக, சிங்கப்பூருக்கு, மற்ற இனத்து ஆளுங்க, இந்த மாதிரி நிறையா பேருக்கு நம்ம இந்த மார்ஷல் ஆர்ட்டை நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அதுதான் என்னோட ரொம்ப ப்ரௌடஸ்ட் மூமெண்ட். மேடை நாடகங்கள், நடன படைப்புகள், தெருக்கூத்து என பல்வேறு தளங்களின் வழி இந்த தற்காப்பு கலைகளை படைத்து வருகிறார்கள். இது போன்ற படைப்புகள் கலைஞர்களை உற்சாகப்படுத்துவது மட்டுமின்றி இளைஞர்களின் கவனத்தையும் ஈர்க்கின்றன. அடுத்த தலைமுறையினரிடம் இந்த கலைகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் களரி குழுவினர் தீவிரமாக இருக்கிறார்கள். நாங்கள் ஆக்சுவலி பல வருஷமாக நாங்கள் செகண்டரி ஸ்கூலுக்கெலாம் போய் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அங்கேருந்து நிறைய பசங்க எங்களோட அகாடமிக்கு சேர்றாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பட்டறைகள் போய் செஞ்சால் கண்டிப்பாக இன்னும் நிறைய சிறுவர்கள் சேருவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. பல தேசிய அளவிலான நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டுள்ள இந்த அமைப்பு தற்காப்பு பள்ளி என்ற அங்கீகாரத்தையும் பெற்றுள்ளது. இவ்வாண்டு நடந்த தேசிய மரபுடைமை விழாவிலும் இவர்களின் கலைப்படைப்பு அரங்கேறியது. இந்து புராணத்தின் அங்கமாக கூறப்படும் சூரியவன்ஷி ராஜ்யத்தை சேர்ந்த வீரர்களுக்கும் நாகவன்ஷி குலத்தை சார்ந்த பழங்குடி வீரர்களுக்கும் இடையே இடம்பெறும் போரை மிக தத்ரூபமாக காட்சியமைத்திருந்தனர். இது போன்ற நடவடிக்கைகள் மூலம் நம் திறன் மேம்படுவதோடு புதிய நண்பர்களை சந்திக்கவும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா மாலினி? Absolutely. At the end of the day, we are social beings that naturally gravitate towards like-minded company and a circle that makes us feel belong. Stay tuned as we take you to a community event that made many feel at home right after the break. Welcome back. You're watching Talam Indian Beat. Sugati, have you ever considered moving out of Singapore, starting afresh, a new life in a new city? அவ்வப்போது அது போன்ற ஆசைகள் வந்திருக்கின்றன. ஆனால் என்னவோ மனம் வரவில்லை. எங்கு சென்றாலும் வீட்டின் ஞாபகம் இருந்து கொண்டேதானே இருக்கும். While some of us seek change and choose to explore the world, some are compelled to move out for better education or career prospects. Either way, the moment we step out of our comfort zone, we start looking for things that remind us of home. After all, belongingness is a basic human need. அந்த தேவையை நிறைவேற்றதான் நமக்கு பரிச்சயமான விஷயங்களை நாடுகிறோம். இந்த உணர்வு சிங்கப்பூரில் வாழும் பலருக்கு புரியக்கூடிய ஒன்று.
பிற நாடுகளிலிருந்து இங்கு வந்து தங்களுக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பலருக்கு சொந்த மண்ணின் ஞாபகம் வருவதுண்டு. அந்த வெறுமையையும் தனிமையையும் போக்குவதற்கு தான் இங்கு பல்வேறு சமூக அமைப்புகள் செயல்பாட்டில் உள்ளன. That's right. Just like how foreign embassies exist as a reliable territory for its people, these community organizations provide a sense of familiarity to those who have come to create a home away from home. Among numerous such groups is the Marwari Mandal that comprises of members who are native to the state of Rajasthan in India. They recently hosted an event to celebrate 20 years since the inception of their association. Come, let us join this joyous occasion. The Marwari Mandal recently celebrated its foundation day at Katong CC. The Marwari community is an Indian ethnic group that hails from the region of Marwar in eastern Rajasthan. 20 years down the road, this day is a milestone that is celebrated by recognizing the pioneers for their efforts, welcoming new members, and bonding as one unit. Actually, Marwari community is a business community, and we used to meet informally. Later on, we thought that to bringing the community together, we thought of getting to the Registrar of Societies, and we spoke to them, and they had a few questions to us, and then finally they agreed that, okay, you can get registered with the Registrar of Societies, and that is how formally we started in 2005. Founding the Marwari Mandal was initially a way of creating a home away from home. In contrast to a formal organization, the Marwari Mandal runs on emotions and attachments. When you come together for a common cause, it itself paves the way for the common togetherness among the community, because you are not doing for your own self, you are doing for everybody, doing for each other. That's how we are trying to connect the community here. Started by a few families, the Marwari Mandal is around 400 members strong now. They host annual festive celebrations along with many small-scale gatherings. The end goal of each of these initiatives is to maintain and expand their social circles, learn something new, or simply use it as an opportunity to break away from their routine patterns and take their mind off daily stresses. Our president has actually brought in a lot of community bonding activities. Like, we have done walkathon. We have done some talks on the industry related issues. We have done a lot of activities which are festival related issues. So Rajasthan is a state of festival, we can call, or a state of color, we can call, in India. So we can see that being depicted in Singapore with the community and everybody enjoying the events. To create a carnival-like atmosphere, fun activities were planned to engage all guests from young to old. Marwari and the Indian culture, which you can feel here and you don't miss it, and you feel like you're back home, and all the music and folk and the traditional attires that keep you connected with your roots. We are trying to do something different, which maybe we have not done for last 20 years, and hopefully we can bring something new for coming years. Performances by the newly launched in-house band ranged from popular Bollywood numbers to Rajasthani folk music. This combination of pop culture and tradition ensured to hold the audience's attention, especially the youth. I've been living in Singapore for the past 10 years, and I feel like a big part of me growing up here was these cultural events. These made me feel really close to my house and made me understand and value the cultural beliefs that what my grandparents, my parents kind of grew up in. Member of Parliament Ms. Go Soo Ki was the guest of honor for the evening. It was heartening to watch her personally greet everyone in attendance and seamlessly blend in with the celebrations. In Singapore's multiracial and multi-ethnic society, community associations such as the Marwari Mandal truly embody the spirit of unity in diversity. It's always good to teach our children the importance of the multicultural community here, and that's how we intend to bring cohesion in our community and among our children. I think it's very important for our children, for our future generation, to learn from these community events. The Marwari Mandal's Foundation Day was a special event that brought back memories from its early days, leading up to the present and future plans. These associations play a large role in promoting cultural integration. With a couple of social outreach programs and youth-led initiatives on the pipeline, we wish them many more decades of growth, service, and togetherness.
In an era where identity crisis and cultural assimilation are headlining many debates, it is amazing how everyone, especially the youth, is making an effort to learn about their heritage and history while embracing the local ways. For starters, learning to speak in their native tongue is a challenge many of them have taken up. Because out of all cultural aspects, language is undoubtedly of paramount importance. ஒருவரின் அடையாளம் அவர் பேசும் மொழியில் அடங்கியுள்ளது. உலகளாவிய மொழியாக ஆங்கிலம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் தாய்மொழி தமிழை எப்படி முன்னிறுத்தலாம்? இடைவெளிக்கு பின் காணலாம். இடைவெளிக்கு பின் மீண்டும் இணைகிறோம். மாலினி, கலாச்சாரம் என்ற சொல்லை சுருக்கமாக எவ்வாறு விவரிக்கலாம்? Where we come from, what we speak, what we eat, how we dress are all subsets of the overarching concept of cultural identity. Specifically, our native tongue is a strong aspect that embodies multiple other features such as literature, history, and music. Thus, it would be an understatement to say that knowing your language is important. உலகெங்கும் பரவலாக ஆங்கிலம் பேசப்பட்டாலும் நமக்கென்ற ஒரு அடையாளமாய் விளங்குவது நம் ஒவ்வொருவரின் தாய்மொழியாகும். சிறு வயதிலிருந்தே சுற்றியுள்ளவர்கள் தாய்மொழியில் பேச வேண்டும். பிள்ளைகளும் அதை கேட்டு வளரும் போது அந்த மொழியில் உரையாடும் திறன் அவர்களுக்கு இயல்பாகவே உண்டாகிறது. இவ்வாறு இரு மொழிகளை அதிக மெனக்கெடலின்றி கற்கிறார்கள். Bilingualism is a skill that goes beyond just being proficient in two languages. Research says that when children learn to communicate in more than one language, their cognition and focus are positively impacted. Moreover, the child demonstrates better problem-solving skills, and in the long run, it becomes easier for them to pick up more languages. The key is to start young. குழந்தை பருவத்திலிருந்தே சொல்வளம் பெருகாவிடில் பள்ளி பருவத்தில் சிறுவர்களுக்கு சிரமம் ஏற்படக்கூடும். ஒரு மொழியில் யோசித்து பின்னர் மொழிபெயர்க்க முயற்சிக்கின்றனர். இந்த இடைவெளியில் அவர்கள் கூற விரும்பும் கருத்தின் சாரம் முழுமையாக சென்றடைவதில்லை. இப்படிப்பட்ட சூழலில் அவர்களுக்கு கூடுதல் உதவி தேவைப்படுகிறது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் விதத்தில் ஒரு பயிலரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதை பார்ப்போம் வாருங்கள். தாய்மொழியில் பேசுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வண்ணம் தமிழ் மொழி கற்றல் வளர்ச்சி குழு ஆண்டுதோறும் மாணவர்களுக்காக மொழி சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. மாணவர்களோடு சேர்ந்து பெற்றோரும் பங்கேற்கும் விதத்தில் தமிழோடு இணைவோம் அழகே தமிழே எனும் பயிலரங்கை அண்மையில் நடத்தியது. தமிழோடு இணைவோம் அழகே தமிழே என்பது தமிழ் மொழி கற்றல் வளர்ச்சி குழுவின் முத்திரை திட்டங்களில் ஒன்று. இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர் பிள்ளைங்களோட எப்படி பெற்றோர் பிள்ளைங்களுக்கு தமிழ் மொழியை பேசுறதுக்கு எப்படி ஊக்குவிக்கலாம் என்பதை கற்றுக்கிட்டாங்க. 3 பயிலரங்குகள், ஒவ்வொன்றும் சுமார் 1 மணி நேரம். இந்த குறுகிய நேரத்தில் மாணவர்களுக்கு தமிழ் மீது இருக்கக்கூடிய எந்தவித பயத்தையோ தயக்கத்தையோ போக்க வேண்டும். கூடுதலாக ஆர்வத்தையும் ஏற்படுத்த வேண்டும். முக்கியமாக மாணவர்களின் சொல்வளத்தையும் மொழிவளத்தையும் பெருக்கும் விதத்தில் வகுப்பை வழிநடத்தி செல்ல வேண்டும். இப்படி ஒரு சவால்மிக்க பணிக்கு நல்லாசிரியர் விருது பெற்றவர்களை விட வேறு யார் உகந்தவர்களாக இருக்க முடியும்? என்னோட உத்திமுறையின் பேர் திரும்ப சொல்லுதல், ஆங்கிலத்தில் மாடல் ரிப்பீட். இப்போ மாடல் என்பது யார்? முன்மாதிரி. யார் முன்மாதிரி? பெற்றோர் தான். பெற்றோர் முன்மாதிரியாக இருந்து பிள்ளைகளுக்கு வழி நடத்தி செல்வார்கள். 9 மற்றும் 10 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு இந்த பயிலரங்கு நடத்தப்பட்டது. பொருளை காட்டி பேசுதல், வாக்கியம் அமைத்தல், கேட்டறிதல் போன்ற வெவ்வேறு உத்திமுறைகள் மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் உதாரணத்தோடு கற்றுத்தரப்பட்டன. மேலும் சிறுவர்கள் ஈடுபாடு காட்டும் விதத்தில் சுவாரஸ்யமான நடவடிக்கைகளும் பயிலரங்கின் ஒரு அங்கமாக இருந்தன. இவற்றில் மாணவர்களும் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். நாம் அடி விளையாடும் மூலம் நாம் புது சொற்களை கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு நான் விளையாட்டு மூலமா தமிழ் பேச முடியும் என்று கற்றுக்கொண்டேன். அது எனக்கு பிடித்தது. ஒரே வகுப்பறையில் பெற்றோர் பிள்ளை இருவரும் இணைந்து கற்கும் போது பிள்ளைகளின் ஆர்வம், ஆற்றல், பலம் மற்றும் பலவீனம் அனைத்தையும் பெற்றோரால் நேரடியாக காண முடிகிறது. அதற்கேற்றாற்போல் பின்வரும் நாட்களில் பிள்ளைகளுடன் உரையாட இந்த சந்தர்ப்பம் உதவிகரமாக அமைந்தது.
இந்த பட்டறை மிகவும் உபயோகமாக இருந்தது. இதில் அடியடி என்ற விளையாட்டு என் பையனை எப்படி விளையாட்டின் மூலம் தமிழ் கற்றுக்கொள்ளலாம், சொல்வளம் எப்படி மேம்படுத்த முடியும் என்பதை கற்றுக்கொண்டேன். இப்போ நம்ம வெளியே போகும்போது பல இடங்களுக்கு போகிறோம், எப்படி நம்ம என்ன செய்கிறோமோ எதை பார்க்குறோமோ அதெல்லாம் வச்சு எப்படி அவங்கள ஊக்குவிக்கலாம், தமிழ் பேசுறதுக்கு ஊக்குவிக்கலான்ட்டு நான் கற்றுக்கொண்டேன். பெற்றோரை வைத்துக்கொண்டு வகுப்பு நடத்துவது ஆசிரியர்களுக்குமே ஒரு புதிய அனுபவம்தான். அவர்களை திருப்திப்படுத்தும் அளவிற்கு இந்த நாள் இருந்ததில் அனைவருக்குமே மகிழ்ச்சி. மாணவர்களின் ஈடுபாடும் ஆர்வமும் ஏற்பாட்டு குழுவினருக்கு இதுபோல் மேலும் பல நிகழ்ச்சிகளை நடத்த தேவையான நம்பிக்கையையும் ஊக்குவிப்பையும் அளித்தன. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி தொடக்கத்தில் சில மாணவர்கள் தமிழில் பேசவே இல்லை. அவங்க ஆங்கிலத்திலே பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அவங்கள பேச சொன்ன போது கூட அவங்களுக்கு சற்று தயக்கமாக இருந்துச்சு. ஆனால் இதே பிள்ளைகள் கடைசி நடவடிக்கைக்கு வரும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் இயல்பாக நானும் தமிழில் பேசி முயற்சி செய்யலாமல் அப்படி ஒரு எண்ணத்தோடு அவங்க பேச ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க அங்கே பெற்றோருக்கும் ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு, என் பிள்ளை தமிழில் பேசுகிறாங்கன்னு. இந்த மாதிரி சிறு சிறு வெற்றிகளை பெற்றோரும் பார்க்கும்போது அவங்களும் சரி பிள்ளைகளோட இன்னும் கொஞ்சம் கூடுதல் பேசணும், நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலா செய்யணும்னு அவங்களுக்கும் அந்த உற்சாகமும் ஊக்கமும் ஏற்படுது. இளம் வயதிலிருந்தே தமிழில் பேசி பழகினால்தான் வகுப்பிலும் வீட்டிலும் வாழ்க்கையிலும் அதன் நன்மைகளை ஈட்ட முடியும். இதற்கு வகுப்பு நேரத்தில் மட்டும் தமிழ் பேசுவது போதாது, மிச்ச நேரங்களிலும் தமிழோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதுதான் நிதர்சனம். அதுவே ஏற்பாட்டாளர்களின் குறிக்கோள் மற்றும் ஆசையும் கூட. அந்த விதத்தில் இந்த பயிலரங்கு ஒரு வெற்றியே. தாய்மொழியை முன்னிறுத்த சிங்கப்பூரில் பல திட்டங்களும் தளங்களும் செயல்பாட்டில் உள்ளன. பள்ளியை தாண்டி பிற வகுப்புகள், போட்டிகள், பட்டறைகள் என தமிழ் பற்றை மாணவர்களுக்குள் விதைப்பதில் பல அமைப்புகளும் சமூக மன்றங்களும் போட்டியிட்டுக் கொண்டு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வருகின்றன. அவற்றில் கலந்து கொண்டாலே சிறுவர்கள் நிறைய பயனடையலாம். It is truly amazing to see how so many language enthusiasts are working all year round to ensure the younger generation is proficient in their mother tongue. It is crucial that students understand that this is not just about learning the language, but has to do with their identity. தமிழர் என்ற அடையாளத்திற்கான முதல் படியே தமிழில் பேசுவதுதானே. இந்த நேரத்தில் சிறு வயதில் படித்த ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. உலகின் பல மொழிகளை சரளமாக பேச தெரிந்த ஒரு புலவர் தன் தாய்மொழி என்னவென்று கண்டுபிடிப்பவருக்கு பரிசு வழங்குவதாய் கோரினார். பரிசுக்கு விளைந்த பலரும் புலவரின் தாய்மொழியை கண்டுபிடிக்க வெவ்வேறு விதங்களில் முயற்சித்தனர். ஆனால் முடியவில்லை. பொழுது சாய்ந்து அவர் தூங்கிக் கொண்டிருந்த வேளையில் அவர் வீட்டிற்குள் திருடர்கள் புகுந்து விட்டனர். நடு இரவில் திருடர்களை கண்ட அதிர்ச்சியில் புலவர் உதவி கேட்டு கூச்சலிட்டார். பல மொழி பேசுபவர் எந்த மொழியில் கத்தியிருப்பார் என்று நினைக்கிறீர்கள் மாலினி? When undergoing extreme emotions, it's only natural for our brain to focus on the end goal, all other factors set aside. That way, processing in the language that we're most comfortable in requires minimal effort. So I'm guessing the scholar asked for help in his mother tongue? சரியாக சொன்னீர்கள். அவர் தனது தாய்மொழியில்தான் கத்தி கூச்சலிட்டார். நீங்கள் சொன்ன விளக்கம் அனைவருக்கும் பொருந்தும். ஆனால் இளையர்கள் மத்தியில் ஆங்கில பயன்பாடு உச்சத்தில் இருக்கும் இன்றைய தேதியில் தாய்மொழிக்கும் சம அளவு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த கதையில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. On that note, if you know of any such cultural events that can benefit the community and would like to feature them on our show, do write to us. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி ஒரு நினைவுக்கு வருகிறது. கலாச்சாரம் சார்ந்த 3 நிகழ்வுகளை இன்று கண்டோம். புதிய 3 சமூக நிகழ்ச்சிகளுடன் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். நான் சுகந்தி, I'm Malini, and you are watching தாளம் இந்தியன் பீட். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம், முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம்.